கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் உன் துணை, கர்த்தர் உன் துணை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறான், கலங்காதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். ஆண்டவரே நம்ம பார்த்து நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் ஏன் கலங்கணும்? வேதாமத்தில் மிக ஆறுதலான ஒரு வார்த்தை. ஏசாயா 41:13 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். எவ்வளவு பெரிய மகிமையான வார்த்தை பாருங்க. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 16,000 பிரச்சனைகள் எழும்பினாலும் அது உங்களை அணுகாது. ஏன் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மாத்திரம் தனியாக இருக்கலாம், உங்களுக்கு எதிராக உலகமே இருந்தாலும் ஒன்றும் உங்களை பண்ண முடியாது. காரணம், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி மனுஷங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு துணையாக நிற்பேன்னு சொல்லி. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர், ஏற்ற துணை அப்படின்னு சொல்லி தான் நான் மேரேஜ் பண்ணோம். ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த துணை, ஏற்ற துணையாக இருக்க வேண்டிய என் மனைவி எனக்கு எதிராக நிற்கிறாள். எனக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாள். எனக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை தப்பாக சொல்கிறா. அவருடைய கண்களிலே கண்ணீர். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆலயத்தில் சொன்னாங்க, உனக்கு துணை. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு கர்த்தர் மாத்திரம்தான் துணை பிரதர். என் அன்புக்குரியவர்கள், இந்த உலகம் சொல்லும், நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லும். ஆனால் துணையாக இல்லை, வெனையாக தான் இந்த உலகம் இருக்கும். ஆனால் ஒரே ஒருவர் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் வேதத்தை வாஸ்து பாருங்கள். யாத்ராகமம் 14:13 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இதுவரை கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பது இல்லை. யாத்ராகமம் 14:14 நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இது உண்மையாகவே நடந்துச்சு. யாத்ராகமம் 14:25 எகிப்தின் இராணுவம் சொல்லுது, இவர்களை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறான். நல்ல கவனிங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் துணையாய் இருந்து எகிப்திற்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்து உங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மனிதர்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது எத்தை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே என் துணை. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே துணையாக இருந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன் துணை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உன்னை தொடரும்.